ஸ்ரீ வைசாக மாதம் என்றழைக்கப்படும் வைகாசி மாதத்தின் 3ஆம் அத்தியாயம் இனிதே துவங்குகிறது. தான தர்மங்களின் தொடர்ச்சி. குறிப்பு: கடந்த அத்தியாயம் வைசாக மாதத்தின் கொடுமையான வெப்பத்தை தணிக்க உதவும் உணவு, நீர், இருப்பிடம் மற்றும் பிற வசதிகளை தானம் செய்வதன் புண்ணிய தன்மையை குறித்து விவாதித்தது. இந்த அத்தியாயம் படுக்கை, பாய்கள், போர்வைகள் மற்றும் வைசாக மாத வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க உதவும் பிற பொருட்களை தானம் செய்வதன் முக்கியத்துவத்தை விவரிக்கிறது. நாரத மாமுனிவர் கூறினார்: ஒருவன் குளிர்ந்த காற்றை அனுபவித்து கொண்டு மகிழ்ச்சியாகவும் சௌகரியமாகவும் படுத்து ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு படுக்கையை சிறந்த ஒரு அந்தணருக்கு தானமாக அளித்தால் தர்மத்தை அடைவதற்கான கருவியாக திகழும் தன் உடலில் உள்ள அனைத்து நோய்களிலிருந்தும் அவன் விடுதலை பெறுவான். அவ்வாறு தானம் செய்வதன் மூலம் அவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபடுகிறான், பாவங்கள் அற்றவனாக திகழ்கிறான். யோகிகளுக்கே அடைவதற்கு மிகவும் கடினமான இடையறாத பேரின்ப நிலையை அவன் அடைகிறான். வைசாக மாதத்தில் சூரிய வெப்பத்தினால் களைத்து துன்புறும் அந்தணர்களுக்கு சோர்வை போக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு படுக்கையை தானம் செய்த பின்னர் மக்களுக்கெல்லாம் தலைவனே, ஒருவன் இவ்வுலகில் பிறப்பு, இறப்பு, முதுமை போன்ற காரணங்களால் ஒருபோதும் துன்புற்று வாடுவதில்லை. ஒரு அந்தணர் ஒரு கட்டிலை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் அதில் படுத்து ஓய்வெடுத்தால், மாமன்னனே, தானமளித்தவரின் தெரிந்தும் தெரியாமலும் செய்யப்பட்ட அனைத்து பாவங்களும் நெருப்பை சார்ந்த கற்பூரம் உருகுவது போல அழிந்து விடுகின்றன. அந்த படுக்கையில் படுத்து ஓய்வெடுத்தால் தானமளித்த அந்த மனிதன் நிச்சயமாக பரம்பொருளோடு பிரம்மத்தோடு இரண்டர கலக்கும் முக்தி நிலையை அடைகிறான். ஸ்ரீஹரி பகவான் புனித நீராடுவதை விரும்பி ஏற்கும் வைசாக மாதத்தில் ஒருவன் உணவு மற்றும் ஆடைகளை தானமாக அளித்தால் அந்த பிறவியிலேயே அவன் அனைத்து வகையான உலகியல் இன்பங்களையும் பெற்று சிறந்து விளங்குவான். தன் குடும்பத்தாருடன் இணைந்து அவன் நோய்கள் மற்றும் துன்பங்கள் ஏதுமின்றி நிச்சயமாக வாழ்வான். அவன் நீண்ட ஆயுள், மிகச்சிறந்த உடல் நலம், புகழ் மற்றும் மன உறுதி ஆகியவற்றை அடைகிறான். அவனது வம்சத்தில் 100 தலைமுறைகள் முடியும் வரை அதர்மமான செயல்களை செய்யும் எவரும் பிறப்பதே இல்லை. அவன் அனைத்து உலகியல் இன்பங்களையும் முழுமையாக அனுபவித்த பின்னரே உயிர் துறப்பான். அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்ட பின்னர் அவன் முக்தி பேற்றை அடைகிறான். வேதங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஒரு சிறந்த அந்தணருக்கு எவ்விடத்திலும் எவராலும் நிம்மதியாக உறங்க இயலாத ஒரு தலையணையை ஒருவன் தானமாக அளித்தால் அவன் இவ்வுலகில் அனைவருக்கும் ஆதாரமாக திகழ்ந்து ஒரு பேரரசையே ஆளும் பேற்றை பெறுவான். அவன் மீண்டும் மீண்டும் சகல இன்பங்களையும் நுகர்வதுடன் அறநெறியில் ஆழ்ந்த ஈடுபாடும் கொண்டிருப்பான். மாமன்னரே, 7 பிறவிகளுக்கு அவன் எவரையும் வெல்லும் ஆற்றல் கொண்ட சர்வ ஜெயனாக திகழ்வான். அதன் பின்னர் தன் குடும்பத்தில் 7 தலைமுறையினருடன் இணைந்து பிரம்மலோகத்தை அடையும் தகுதியை பெறுவான். ஒருவன் புல்லால் செய்யப்பட்ட பாயையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வகையான பாயையோ தானமாக அளித்தால் அங்கே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வந்து சயனிப்பார். பரமேஸ்வரனும் அங்கே வந்து வீற்றிருப்பார். நீரில் தோய்க்கப்பட்ட கம்பளி நீரினால் சிதையாமலோ அல்லது உருக்குலையாமலோ இருப்பது போலவே இவ்வுலகில் வாழும் அந்த தானமளித்தவனும் உலகியல் பந்தங்களால் கட்டுப்படாமல் இருப்பான். பாயை தானமாக அளித்தவன் அப்பாயில் அமரும் பொழுதோ அல்லது சயனிக்கும் போதோ எல்லா வகையிலும் மகிழ்ச்சியுடனே இருப்பான். ஒருவன் தங்குமிடம், சத்திரம் போன்றவை அமைத்து தந்து அங்கே சயனிப்பதற்காக ஒரு பாயையும் போர்வையையும் தானமாக அளித்தால் அந்த செயலின் மூலமாகவே அவன் முக்தியை அடைவான். இந்த விஷயத்தில் எந்தவித ஐயமும் கொள்ள தேவையில்லை. உறக்கத்தின் மூலமாக துன்பங்கள் நீங்குகின்றன. உறக்கத்தின் மூலமாக உடல் சோர்வும் விலகுகிறது. பாயில் படுத்துறங்கும் ஒருவனின் உறக்கம் நிச்சயமாகவே ஆழ்ந்ததாகவும் இன்பம் நிறைந்ததாகவும் அமையும். மன்னரே, வசந்த காலம் தொடங்கும் வைசாக மாதத்தில் ஒரு போர்வையை தானமாக அளிப்பவன் அகால மரணத்திலிருந்தோ அல்லது விபத்துக்களினால் ஏற்படும் மரணத்திலிருந்தோ விடுபடுவான். அவன் 100 ஆண்டுகள் முழுமையாக வாழ்வான்.
கோடை வெப்பத்தால் அவதியுறும் ஒரு சிறந்த அந்தணருக்கு மெல்லிய இலைகளால் நெய்யப்பட்ட ஆடைகளை ஒருவன் தானமாக அளித்தால் அவன் முழுமையான ஆயுட்காலத்தை பெறுவதுடன் மறுமையில் மிக உயர்ந்த கதியையும் அடைவான். உடலின் உட்புற வெப்பத்தை தணிக்கக்கூடிய சிறந்த கற்பூரத்தை ஒரு அந்தணருக்கு தானமாக அளிப்பதன் மூலம் ஒருவன் முக்தியை அடைகிறான். அவனது துன்பங்கள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கிவிடுகின்றன. ஒரு அந்தணருக்கு மலர்களையும் குங்குமப்பூவையும் தானமாக அளிப்பவன் ஒரு சக்கரவர்த்தியாகவும் அனைத்து மக்களையும் தன் ஆளுகையின் கீழ் கொண்டு வரும் ஒரு மாமன்னனாகவும் திகழ்வான். அவன் தன் புதல்வர்கள், பேரன்கள் உள்ளிட்ட குடும்பத்தினருடன் இணைந்து சகல உலகியல் இன்பங்களையும் நுகர்வதுடன் இறுதியில் முக்தியையும் அடைவான். சந்தன கலவையானது தோல் மற்றும் எலும்புகளில் ஏற்படும் வெப்பத்தையும் துயரத்தையும் உடனடியாக போக்குகிறது. இதனை சந்தன கலவையை தானமாக அளிப்பவர் மூவகை துயரங்களிலிருந்தும் விடுபட்டு முக்தியை அடைவார். நீரை சேர்ப்பதன் மூலம் நறுமணம் உட்பட்ட ஔசீர, சாஷக மற்றும் கௌஷ போன்ற பல்வேறு வகையான நறுமண பூச்சுக்களை தானமாக அளிப்பவர் மாமன்னரே உலகியல் இன்பங்களை நுகர்வதில் தேவர்களின் உதவியை பெறுவார். அவரது பாவங்கள் அழிக்கப்படும், துயரங்கள் மறைந்து போகும். அவர் முக்தி எனும் பரமானந்தத்தை அடைவார். அடியவர் ஒருவேளை வைசாக மாதத்தில் சமய கடமைகளை ஆற்றி வரும் ஒருவருக்கு எவர் கோரோச்சனை, மஞ்சள் நிற கனிம பொருள் மற்றும் கஸ்தூரியை தானமாக அளிக்கிறாரோ அவர் மூவகை துன்பங்களிலிருந்தும் விடுபடுவார். அவர் முக்தி எனும் பரமானந்தத்தை அடைவார். சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் எவர் கற்பூரத்துடன் கூடிய வெற்றிலைகளை தானமாக அளிக்கிறாரோ அவர் ஒரு சக்கரவர்த்திக்குரிய இன்பங்களை பகிர்ந்து கொள்வார். அதன் பின்னர் முக்தி என்னும் பரமானந்தத்தை அடைவார். மேஷ மாதத்தில், அதாவது சித்திரை மாதத்தில் எவர் நீலத்தாமரை மற்றும் மல்லிகை மலர்களை தானமாக அளிக்கிறாரோ அவர் ஒரு சக்கரவர்த்தியாக திகழ்வார். அதன் பின்னர் அவர் முக்தியை அடைவார். வசந்த காலத்தின் தொடக்கத்தில் எவர் கேதகி அல்லது மல்லிகை மலர்களை தானமாக அளிக்கிறாரோ அவர் மதுவை அளித்தவரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளால் முக்தியை அடைவார். அரசனே, ஒரு அந்தணருக்கு பாக்கு, தேங்காய் மற்றும் நறுமண பொருட்களை தானமாக அளிக்கும் நற்செயலை செய்யும் ஒருவன் அடையும் பலனை அல்லது வெகுமதியை நீ கேட்பாயாக. 7 பிறவிகளுக்கு அவன் செல்வ செழிப்பு மிக்க ஒரு அந்தணனாக பிறப்பான். அவன் வேதங்களில் வல்லவனாக திகழ்வான். அதன் பின்னர் தன் குடும்பத்தை சேர்ந்த 7 தலைமுறையினருடன் இணைந்து அவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை அடைவான். அரசனே, ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கிற்காக ஒரு மண்டபத்தை அமைத்து அதனை ஒரு அந்தணருக்கு தானமாக அளிக்கும் ஒருவன் அடையும் பலனை என்னால் முழுமையாக விரித்துரைக்க இயலாது. எவன் நல்ல நிழல் தரும் வகையிலும் மணல் முறையாக பரப்பப்பட்டும் நீர் வழங்கும் சத்திரத்துடன் கூடியதாகவும் ஒரு மண்டபத்தை அமைக்கிறானோ அவன் இவ்வுலகையே ஆளும் சக்கரவர்த்தியாக திகழ்வான். எவன் நெடுஞ்சாலைகளின் ஓரத்தில் பூங்காக்களை அமைக்கிறானோ, ஏரிகளையும் கிணறுகளையும் வெட்டுகிறானோ மற்றும் மண்டபங்களை அமைக்கிறானோ அவன் தூய ஆன்மா கொண்ட ஒரு நீதிமான் ஆவான். அவனுக்கு புத்திரர்களால் வேறு என்ன பயன் இருக்க போகிறது? சந்தானம், வாரிசு அல்லது நற்பேறு என்பது 7 வகைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கிணறு, ஏரி, பூங்கா, மண்டபம், நீர் வழங்கும் சத்திரம், புனிதமான நற்கர்மங்கள், ஆற்றுதல் மற்றும் புத்திரன். இந்த 7இல் குறைந்தது ஒன்றாவது ஒருவனிடம் இல்லாவிட்டால் மனிதர்கள் மேலுலகத்தை, ஸ்வர்க்கத்தை அடைவதில்லை. எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்ற சிறந்த சான்றோர் பின்வரும் 7ம் சந்தானம், வழித்தோன்றல், நற்பேறு என்று அறியப்பட வேண்டும் என்று கூறுகின்றனர். நல்ல புனித நூல்களை கேட்டல், புண்ணிய தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளல், நல்லவர்களுடன் நட்பு கொள்ளல், நீர் தானம் அளித்தல், சமைத்த உணவு தானம் அளித்தல், அஸ்வத்த அரசமர கன்றுகளை நடுதல் மற்றும் ஒரு புதல்வனை பெறுதல்.
சந்தானம் இல்லாத ஒருவன் நூற்றுக்கணக்கான புனித சடங்குகளை செய்த போதிலும் உயர்ந்த உலகங்களை அடைய இயலாது. ஆகையால் ஒருவன் சந்தானத்தை மழலை செல்வத்தை நாட வேண்டும். அந்த 7 வகையான சந்தானங்களில் ஏதேனும் ஒன்றை அவன் அவசியம் மேற்கொள்ள வேண்டும். விலங்குகள், பறவைகள், மான்கள் மற்றும் மரங்கள் ஆகியவற்றில் எதுவும் எளிதாக உயர்ந்த உலகத்தை அடைவதில்லை. அப்படி இருக்க மனிதர்களிடமிருந்து நாம் அதை எவ்வாறு எதிர்பார்க்க இயலும்? ஒருவன் சிறந்த வெற்றிலைகளுடன் பாக்கு, கற்பூரம் மற்றும் அகில் ஆகியவற்றை சேர்த்து தானம் அளித்தால் அவன் தன் உடலால் செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. இவ்வாறு தாம்பூலம் மேற்கூடிய அனைத்தின் தொகுப்பு அளிக்கும் நபர் நிச்சயமாக புகழையும் மன உறுதியையும் பெருமையையும் அடைகிறார். நோய்வாய்ப்பட்ட ஒருவர் இதை தானமளித்தால் அவர் நோயிலிருந்து விடுபடுவார். உடல் நலத்துடன் இருப்பவர் இதை தானமளித்தால் அவர் முக்தியை, பேரின்ப நிலையை அடைவார். வைசாக மாதத்தில் உடல் வெப்பத்தையும் சோர்வையும் போக்கக்கூடிய மோரை தானமளிப்பவர் இவ்வுலகில் கல்வி சிறப்பையும் செல்வ செழிப்பையும் அடைவார். கோடை காலத்தில் மோர் தானத்திற்கு இணையான வேறு எந்த தானமும் இல்லை. ஆகையால் பயணத்தால் களைப்படைந்த ஒரு அந்தணருக்கு மோர் தானம் அளிக்கப்பட வேண்டும். பசியின்மையை நீக்கும் சிறந்த ஜம்பீர பழச்சாற்றுடன் சிற்றான் பழம் மற்றும் தூய உப்பும் கலந்த மோரை தானம் அளிப்பவர் முக்தியை அடைவார். மன்னா, வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் உடல் வெப்பத்தை தணிப்பதற்காக தயிர் தானம் அளிக்கும் ஒருவன் அடையும் நற்பலன்களை முழுமையாக எடுத்துரைக்க என்னால் இயலாது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமான சிறந்த அரிசியை வைசாக மாதத்தில் தானம் அளிப்பவர் முழுமையான ஆயுட்காலத்தை பெறுவார். மேலும் அனைத்து யாகங்களையும் செய்ததற்கான பலனை அவர் அடைவார். தேஜஸ், அக்னி தத்துவம் வடிவமாக திகழும் பசுவின் பால், நெய்யை ஒரு அந்தணருக்கு தானம் அளிப்பவர் அஸ்வமேத யாகம் செய்ததற்கான பலனை பெறுவதுடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தில் பேரின்பத்துடன் வாழ்வார். சூரியன் மேஷராசியில் சஞ்சரிக்கும் வைகாசி மாதத்தில் பிஞ்சு வெள்ளரிக்காயையும் வெல்லமும் கலந்த கலவையை தானமாக அளிப்பவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு நிச்சயமாக ஸ்வேத தீபத்தில் வெண்ணிற தீவில் வாழ்வார். வெப்பம் மற்றும் துன்பம் தணிவதற்காக மாலை வேளையிலோ அல்லது பகல் பொழுதிலோ ஒரு அந்தணருக்கு கரும்பு துண்டை தானமாக அளிப்பவர் பெரும் புண்ணியம் அளவற்றதாகும். வைகாசி மாதத்தில் களைப்பை போக்குவதற்காக மாலை வேளையில் பானகம், நீரும் வெள்ளப்பாகும் கலந்த பானம் தானமாக அளிப்பதன் மூலம் ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். மேலும் அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் சாயுஜ்ய முக்தியை பெறுவார். மேஷ மாதத்தில் சித்திரை மாதத்தில் மாலை வேளையில் ஒரு அந்தணருக்கு பழங்களுடன் இணைந்து பானகத்தையும் தானமாக அளிக்க வேண்டும். இதன் மூலம் பித்ருக்கள், முன்னோர்கள் சந்தேகமின்றி அமிர்தத்தை பருகியவர் ஆவர். வைகாசி மாதத்தில் நன்கு பழுத்த மாம்பழ துண்டுகள் கலந்த பானகத்தை எவரேனும் தானமாக அளித்தால் அவருடைய அனைத்து பாவங்களும் நிச்சயமாக அழிந்து போகும். சித்திரை மாதத்து அமாவாசை நாளில் பானகம் நிறைந்த ஒரு பெரிய கலசத்தை எவரேனும் தானமாக அளித்தால் அவர் சந்தேகமின்றி 100 கயா சார்த்தங்களை, முன்னோர் வழிபாடுகளை நிறைவேற்றியவர் ஆவார். சித்திரை மாதத்து அமாவாசை நாளில் ஒருவன் தன் முன்னோர்களின் சார்பாக கஸ்தூரி, கற்பூரம், மல்லிகை மலர் மற்றும் விலாமிச்சை எனும் நறுமண வேர் ஆகியவை கலந்த ஒரு கலசம் நிறைய பானகத்தை தானமாக அளிக்க வேண்டும். இது 96 சார்த்தங்களை செய்வதற்கு இணையான புண்ணியத்தை தரும். வைசாக மாதம் என்றழைக்கப்படும் வைகாசி மாத மாஹாத்மியத்தின் 3ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.